மதங்கள்னு பேசும்போது பிரதானமான மதங்கள் கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், ஹிந்துவிசம்லாம் இருக்கா மாதிரி ஒரு காலகட்டத்துல ரொம்ப முக்கியமான ஒரு மதமாக இருந்தது ஜோராஸ்ட்ரியர்கள். அவாதான் நம்ம பார்சீஸ், அவள ஒரு குரூப், ஒரு கம்யூனிட்டியை நம்ம பார்சீஸ் சொல்றோம். அவர்களுக்கு அக்னி வழிபாடு உண்டு. அக்னியை தான் பிரதானமாக கொள்வார்கள். ஃபயர் வர்ஷிப், ஃபயர் டெம்பிள்னு பேர். அந்த ஜோராஸ்ட்ரியன் ரிலிஜன்ல ஒரு புத்தகம் வந்ததுன்னா அதுக்கு ஜெந்த் அவெஸ்தா அப்படின்னு பேர். அந்த அவெஸ்தாங்கிற புஸ்தகம் கிட்டத்தட்ட அது எப்போ வந்ததுன்னு தெரியாது. அதுல கிடைச்ச முதல் ஓலையின் அந்த பக்கம் கிட்டத்தட்ட 13-14வது நூற்றாண்டுல ஒரு ஓலை கிடைக்கிறது. அந்த ஓலையில ரொம்ப அழகா ஜியோகிராபிய பத்தி சொல்றா. இப்ப நம்ம ஒரு பிரசித்தமான ஒரு ஸ்லோகம் உண்டு, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கங்கேஷ்ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குருன்னு 7 புண்ணிய நதிகளை குறிப்பிடுகின்றோம். சோ இந்த 7 நதிகள், அதுக்காக தாமிரபரணி இல்லை, பயஸ்வினிங்கிற பாலாறு இல்லை, பெரிய ஆறு இல்லை, இப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே இருந்திருக்கு. பெரிய நதிகளை பத்தி சொல்றா. இது 7 நதிகள் ரொம்ப முக்கியமான நதிகள். அதுவும் நம்ம ஜியோகிராபில இந்த நதிகளில் தீர்த்தமாடினால், நீராடினால் ரொம்ப முக்கியம்னு கருதப்படுகின்றது. இதற்கு வடமொழியில் சப்த சிந்துன்னு பேர். பொதுவாவே சிந்துனா ஒரு நதி, சப்த சிந்துனா 7 நதிகள். இப்போ அந்த அவஸ்தா, சிந்து அப்படிங்கிறது கடலை குறிக்கும். சிந்து என்பது ஒரு நதியுடைய பெயர். சிந்து என்பது நதிகளுக்கான பொது பெயர். இது மூணுமே ஒன்னு காமன் நவுன் ஃபார் ரிவர்ஸ், இட் இஸ் ஆல்சோ அ ப்ராப்பர் நவுன். சோ இந்த சப்த சிந்துன்னு இருக்கு இல்லையா பாண்டேஜி, இந்த சகாரம்ங்கிறது அது மருவி அந்த அவஸ்தா புஸ்தகத்துல ஹப்த ஹிந்துன்னு வருது. அந்த 14வது நூற்றாண்டு அவஸ்தா புஸ்தகத்துல அந்த சப்த சிந்து அப்படிங்கிறத வணங்கக்கூடிய இந்த மக்கள் இருக்கக்கூடிய ரீஜன் ஹப்த ஹிந்து அப்படின்னு வருது. அப்படின்னா இந்த 4 கல்வெட்டு 5வது நூற்றாண்டு, அதாவது பிசியிலேருந்து தொடங்கி கிட்டத்தட்ட 15th century சி, ஒரு 1000 இல்ல 2000 வருஷத்துக்குள்ள 4 ரெஃபரன்சஸ் நம்ம வெளிநாட்டுக்காரா கொடுக்குறோம். இப்ப ஏன் இது ரொம்ப முக்கியம்னா, ஃபார் த அவுட்சைடர்ஸ் நம்மள ரெகக்னைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடம் தேவை. அந்த ஜியோகிராபில ரிவருங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த காலத்துல எல்லாமே ரிவர் சிவிலைசேஷன்ஸ் தான். நைல் ரிவர் சிவிலைசேஷன், யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ், இண்டஸ், ஹுவாங்ஹூ, இதெல்லாம் ரிவர் சிவிலைசேஷன்ஸ் தான். நம்ம இன்னைக்கு கூட கீழடியில தோண்டும் போது என்ன சொல்றோம், வைகை நதிக்கரையில் இருக்கக்கூடிய இடம் தான் சொல்றோம். அதனால ரிவர் அப்படிங்கிறது உலகம் முழுக்க நதிக்கரை நாகரிகம் தான் உலகம் முழுக்க இருந்தது, நிச்சயமா இருந்தது. அந்த ரிவர் வேலி சிவிலைசேஷன்ஸ்ல ரிவர் அப்படிங்கிறது ஒரு அந்த இன்னொன்னு. இப்ப இதுல என்னன்னா, இந்த இண்டஸ் சிந்துங்கிறத வச்சு இந்து எப்படி வச்சு சொன்னாலும் இது வட இந்தியாவை மட்டும் குறிக்கக்கூடிய சொல் அல்ல. இது ஃபுல் ஜியோகிராபி, மேலேந்து ஆரம்பிச்சு கீழ் வரைக்கும் ஃபுல் இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போதுதான் அவர்களுக்கு ஜியோகிராபில இவ்வளவு பெரிய பரப்பளவை நீங்க ஒரே வார்த்தையால குறிப்பிட்டா எப்படிங்கிறதுக்காக எதெல்லாம் சமுத்திரத்தின் கரையில் உள்ளதோ, இப்ப நீங்க ஒரிசாலேந்து ஆரம்பிச்சு ஆந்திரா, தமிழகம், கேரளம், கர்நாடகம், மகாராஷ்டிரா, குஜராத், இதெல்லாம் சமுத்திரக்கரை கோஸ்ட் லைன்ல இருக்கு. இதெல்லாம் பெனின்சுலா இல்லையா, அதனால திராவிடம் இன்னொரு ஜியோகிராபி ஏற்பட்டு இன்னைக்கு கூட இங்க இருக்கக்கூடிய மக்களை பஞ்ச திராவிடர்கள்னு சொல்லுவா. அதனால இது ஒரு ஜியோகிராபியே ஒழிய இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் அ ரேஸ். அடியேன் படிச்ச வரைக்கும் அப்படி இல்லை. அதனால இந்தியாங்கிறது ஓரளவுக்கு அதற்குடைய ரூட் வேர்டு வெளியிடங்கள்ல இருந்து கிடைக்கிறது. ஆனால் உங்க கேள்விக்கு போறேன், நம்ம சாஸ்திர புஸ்தகங்களில் இந்த இந்து அப்படிங்கிறது சவுத்தையும் சேர்ந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த சப்த சிந்துல காவிரியும் சேர்த்தத ஒரு பிரமாணமா வச்சுக்கலாம். நிச்சயமா காவேரி. ஏன்னா பாண்டேஜி, இப்போ பாகவதம்ங்கிற ஒரு பெரிய நூல், ரொம்ப பிரசித்தமான நூல், எல்லாரும் படிக்கக்கூடிய நூல். அதெல்லாம் படமாவும் ஆக்கியிருக்கா, சீரியலாவும் ஆக்கியிருக்கா. அந்த பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம், கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாஹ க்வச்சித் க்வச்சின் மகாபாகா திரமிடேஷு ச பூரிஷः தாமிரபர்ணி நதீயத்ர கிருதமாலா பயஸ்வினி காவேரி ச மகாபுண்யா பிரசீதி ச மகாநதின்னு ஒரு ஸ்லோகம். அதுல என்ன எடுக்கிறாருன்னா, தாமிரபரணி கலியுகத்தில் இன்னும் போகக்கூடிய காலத்தில் இவர் எழுதுறவர் நைமிஷாரண்யத்துல எழுதுற, உத்தரப்பிரதேசத்துல. அவர் சொல்றார், இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் தாமிரபரணி ஆத்தங்கரையில், காவேரி ஆத்தங்கரையில் மகாபாகான பெரிய ஆறு, இப்போ இந்த எரணாகுளத்து பக்கத்துல ஓடக்கூடிய நதி, அதே மாதிரி பயஸ்வினி பாலாக பிரவகிக்கக்கூடிய நதி பாலாறு, அதே மாதிரி கிருத்தமாலா அதுதான் வைகை. இந்த 5 நதிக்கரைகளிலும் திருமாலை பாடவல்ல பக்தர்கள் பிறக்க போகிறார்கள் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதுதான் ஆழ்வார்கள்.
அதனால இந்த தாமிரபரணி காவேரியில ரொம்ப காமன் நேம்ஸ் நம்ம புஸ்தகத்துல அவளுக்கு தெரியாமலாம் இல்ல. புத்தகம் என்பது வடநாட்டில் வந்திருக்கலாமே ஒழிய அவர்கள் குறிப்பிடும் போது எல்லாத்தையும் சேர்த்துதான் குறிப்பிடுறா. இப்ப அசோகா ஈடிக்ஸ் இருக்கு, அது 5வது நூற்றாண்டு 5வது 4வது நூற்றாண்டு பிசி. அதுல சோளாஸ், கேரள புத்ராஸ்னு 2500 வருஷத்துக்கு முன்னாடி கல்வெட்டு டெல்லியில இருக்கு. அதனால இது ஒரு ஜியோகிராபிய குறிப்பிடுறது.